வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஆண்டவனோட அருளாலும் கடவுளோட அனைத்து ஆசீர்வாதத்தாலும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சர்வ கலாட்சமும் பெற்று நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்று தகவல் சுதமா யூடியூப் சேனல் மூலமா நான் எல்லா தெய்வத்துக்கிட்டும் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாம் முடிச்சோம் இல்லைங்களா? இப்போ விநாயகர் சதுர்த்தி நம்ம முடிச்சிட்டு இப்போ நான் எதாச்சும் பாண்டிச்சேரி போயிருந்தேன். அங்கே மணக்குள விநாயகர் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கோவில். அதோட சின்ன வரலாறு மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் நான் தனியாக தினம் ஒரு தகவலில் அந்த ஃபுல் கோவிலோட வீடியோவும் எடுத்திருந்தேன், போடுறேன். அதாவது தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு கோவிலில் ஃபுல்லாக தங்கமுலாம் பூசப்பட்ட கோவில், கோபுரம், தூணு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மணக்குள விநாயகர் கோவில் தான். அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு திருக்கல்யாணம்ன்ற ஒரு சுப விசேஷம் நடக்கிற ஒரே கோவிலும் இந்த மணக்குள விநாயகர் திருக்கோவில் தான். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. நான் ஆக்சுவலா நான் எதேச்சியா தான் போயிருந்தேன், ஒரு கஸ்டமர் விசிட்காக போயிருந்தேன். அப்போ சரி, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கோவிலுங்கிறனால அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே போனேன், ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு சாமி நைட்டு பார்த்தேன். ஒரு 9 o'clock தான் பார்த்தேன். 9:30 வரைக்கும் இருக்குதுங்க கோயில். 9 o'clock தான் போனேன், பார்த்து நல்லா சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வந்தேன். ஸோ செகண்ட் டேவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இருக்க வேண்டிய சூழ்நிலைனால என்ன பண்ணேன்னாக்கா, சரி முடிச்சுட்டு பீச்சுக்கெலாம் போகணும்னு போல. பீச்சுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா எதிர்க்கவே தான் அந்த கோவிலும் இருந்துச்சு. என்னடா உற்சவம் பண்ணுறாங்களேன்னு போயிட்டு பார்த்தோம்னா, சொன்னாங்க இன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் சார். அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை நைட்டு. ஸோ நாங்கள் அப்பயும் நேற்று பார்க்கும்போது டைம் அங்கே நாங்கள் ஒரு 8:30க்கு இருந்தோம். ஸோ திருக்கல்யாணன்றது எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. திருக்கல்யாணம் பண்ணுறாங்களா? அதுவும் பிள்ளையார் பிரம்மச்சாரி ஆச்சே. எப்படின்னா, இல்லைங்க, இங்கே சித்தி புத்தி அம்மையாருக்காக இங்கே அவர் திருக்கல்யாணம் பண்ணுவோம். வேற எந்த கோவிலுமே விநாயகருக்கு திருக்கல்யாணம் கிடையாது. இந்த மணக்குள விநாயகர் கோவிலில் மட்டும்தான் விநாயகருக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம். வருடத்துக்கு ஒரே முறை அந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அந்த கணக்கு வச்சு அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப இந்த தரிசனம் பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவங்களே சொன்னாங்க. நான் கரெக்டாக வர்றதுக்கும் ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணியிருந்ததுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சிதறு தேங்காய் வழிபாடு அதோட பலன் தாங்க இது. நான் கரெக்டாக சங்கடஹர சதுர்த்திக்கு ஆரம்பித்த அந்த வழிபாட்டை கரெக்டாக விநாயகர் சதுர்த்திக்கு உடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி என்னால் முடியல. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது முடிச்சுட்டு என்னால் டைம் கோவிலுக்கும் போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முதல் இதுவே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற மாதிரி தான் எனக்கு ஆண்டவன் அமைச்சு கொடுத்தானா போன இதுலேயும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடனே நான் பாண்டிச்சேரி போனேன்னா அங்கேயும் மணக்குள ரொம்ப ஃபேமஸ். அதனால் அங்கே போய் சிதறத்தாங்க உடைச்சிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் தான். இது நாம் எதுவுமே எதுவுமே நாமளா பிளான் பண்ணி செஞ்சாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சின்ன இதை பற்றின ஒரு வரலாறு சொல்கிறேன். இங்கே தொல்லை காது சித்தர் அந்த கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி சிற்பம் போட்டு ஒரு கண்ணாடி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. தொல்லை காது சித்தர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 360 வருஷமா இருக்குதுங்க. அதாவது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நமக்கும் பிரச்சனை ஏற்பட்ட அந்த காலத்துலேருந்தே இருக்கு. என்ன ஒரே இந்த பாண்டிச்சேரி ஒரு ஸ்பெஷல் என்ன, இதில் 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. பிரெஞ்சு காலனின்னு தனியாகவும் நம்ம தமிழ்நாட்டு காலனின்னு ஒன்று தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ நான் சொல்றது இப்போ இல்லை, அப்போ பிரெஞ்சுக்காரர்கள்லாம் இங்கே வருவாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு பிரெஞ்சுக்காரர்கள் பகுதியில் கட்டப்பட்ட கோவில்ங்கிறது இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோவில். அங்க இருக்கிற ஒரே இந்திய கோவிலும் இது மட்டும்தான். அதாவது இப்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கலாம் இந்த இந்த ஏரியால இருக்கிற இந்த மணக்குள விநாயகர் கோவில்ல. ஸோ அந்த இருக்கிற ஒரே கோவில் இது மட்டும்தான். இதோட சின்னதா ஒரு சிறப்பம்சம் பார்த்தோம்னா, இந்த தொல்லைக்காது சித்தர் என்ன பண்ணுவார்னா, அங்கிருந்து ஒரு 5 மைல் கையில் தூரம் அவர் அம்பாள் பக்தர். அவர் அம்பாளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வருவாராம். இங்க நமக்கு கடற்கரை இருக்கு இல்லையா, கடற்கரை இந்த இடத்துல ஏன் மணக்குள விநாயகர் பேர் வந்ததுன்னா, கடற்கரை பக்கத்துலமா மணல் மேல ஒரு குளம் இருக்கு ஓகேங்களா. அதனாலதான் அது மணல் குளம். அந்த மணல்ல இது பண்ணதோட இதுதான் இப்போ இருக்கிற பிள்ளையார் நம்ம பிரதிஷ்டை பண்ணிருக்கிற பிள்ளையார் அந்த மணல் குளத்துக்கு மேலதான் கட்டிருக்கிறார். அதுதான் அதனாலதான் அது அருவி மணல் குளம். அப்புறம் அம்பாள் அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. ஒரு
ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே பேச முடியாம ஞான திருஷ்டியில மட்டுமே எல்லாத்தையும் கணிக்கிறதால இந்த வரலாறு அங்க கோயில்ல சொன்னாங்க. பாருங்க, இந்த தரிசனம் வந்து எனக்கு உண்மையிலே சொல்றேன், இப்படி ஒரு திருக்கலை நான் இதுக்கு பார்த்ததும் கிடையாது. அதுவும் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோயில்ல பார்த்தத பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபுல் கோவிலும் 3 வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக முடிக்கணும். நைட் 11 10:30 பஸ் புக் பண்ணியிருந்தேன். முடிஞ்சதை எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காண கிடைக்காத அற்புத தரிசனங்கள். சிவபெருமான் அம்பாள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. பக்கத்துல அவர் வந்து சித்தி அம்மையாரோட இருக்காங்க. பாருங்க இந்த வீடியோவை. நம்ம வீடியோவோட சிறப்பு அம்சமே, நம்ம எந்த ஒரு கோவில், எந்த ஒரு கடவுள்னாலும் அவங்களுக்கு சம்பந்தமான நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, நம்மளுடைய கர்ம வினை பலன்களை தீர்க்கக்கூடிய பதிகங்களையும் மந்திரங்களையும் சொல்றது தான் நம்ம வீடியோவோட ஒரே ஒரு ஸ்பெஷல். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்திரம் கிடைச்சது. இது வந்து உண்மையிலுமே நல்ல மந்திரம் தாங்க. இதை நீங்க வந்து நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ முன்னாடி சொன்ன ஓம், இது வந்து விருப்பங்கள் நிறைவேறணுமா, ஓம் கஜானானாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 3 மந்திரங்கள் நான் இணைச்சிருக்கேன். இது வந்து நமக்கு என்னைக்குமே வந்து பிள்ளையாருக்கு வந்து ஓம் கம் கணபதியே நமக, அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் செல்வம் பெறும்னா ஓம் வக்ரதுண்டாய நமக. இந்த 3 மந்திரம். இதை தவிர அவருக்கு எல்லாமே சின்ன சின்ன பதிகம் தாங்க. அது நாம ஏற்கனவே தனியாவே விநாயகருக்கு என்னென்ன பாடல்கள், மந்திரங்கள், அப்புறம் பதிகங்கள், அப்புறம் வந்து விநாயகர் அகவல் எல்லாமே தனித்தனி வீடியோவை நம்ம விநாயகர் சதுர்த்தி பகுதியில பார்த்துருந்தோம். நான் அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இணைக்கிறேன். அதுல வெறும் மந்திரங்கள் இருக்கும், அப்புறம் விநாயகர் சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். நீங்க அதுல ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னங்க, லைஃப்ல காண கிடைக்காத விநாயக பெருமானோட திருக்கல்யாணத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பார்க்க முடியாதவங்களுக்கும் சரி, போக முடியாதவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ ஆண்டவனோட கருணை இருந்தால் மட்டும்தான் நமக்கு இப்படி ஒரு இது கிடைக்கும்.